வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 6ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் மற்றும் எம்மின் மதிப்புகளை காண்க. இங்கே 2 கணக்கு இருக்குது. ஒரு கணக்கில் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், இன்னொன்றில் எம்மோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. முதல் இது கொடுத்த அந்த எடுத்து அப்படியே எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3x - 2 / 4 மைனஸ் எக்ஸ் - 3 / 5 ஈக்குவல் டு -1. இதில் எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, இது பின்ன வடிவம். பின்ன வடிவம் வந்தாலே நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்கணும். குறுக்கு பெருக்கல் எடுத்துடலாமா? முதல்ல பகுதியை பெருக்கணும். 4 5 பெருக்குங்க, 4 5 20. இப்போ குறுக்கு பெருக்கணும். 3x - 2 5 பெருக்கணும். அப்போ என்ன வரும் பாருங்க, 5 × 3x - 2. 5 இதே பெருக்கி எழுதிட்டோம். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இப்போ எக்ஸ் - 3 4 பெருக்கணும். அப்போ 4 × x - 3 ஈக்குவல் டு இந்த -1. எந்த மாற்றம் இல்லை. இப்போ பாருங்க, இந்த 20 இங்கே வகுத்தில் இருக்குது, இங்கே போனால் பெருக்கலாக மாறும். அதுக்கு முன்னால் இந்த 5 உள்ள பெருக்குவோமா? 5 3 பெருனா 15, 5 3 15, எக்ஸ் அப்படியே வந்துடும். இது ப்ளஸ், இது மைனஸ். ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸ். 5 2 பெருங்க, 5 2 10. இந்த -4 உள்ள பெருக்கலாமா? மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருனா மைனஸு, 4 எக்ஸையும் பெருக்குனா 4 எக்ஸு. மைனஸையும் மைனஸையும் பெருனா ப்ளஸ்ஸு, 4 3 12 ஈக்குவல் டு -1. இந்த 20 வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிறது என்ன இருக்குது? 15 எக்ஸு, இங்கே ஒரு 4 எக்ஸ். இது ரெண்டையும் நம்ம சுருக்கணும். பாருங்கள், 15 எக்ஸ்லேருந்து 4 எக்ஸை மைனஸ்னா 11 எக்ஸு. 11 எக்ஸ். புரிஞ்சுதா? இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது, வேறு வேறு குறி. அப்போ கழிக்கணும். அப்படி கெழுக்கில் பாருங்கள், இங்கே 15, இங்கே -4. அப்போ 15ல் 4 கழிச்சுமா 11 எக்ஸு. இதை பாருங்கள், இங்கே 12 - 10. 12 - 10 என்ன வரும்? 2. என்ன 2? +2 ஈக்குவல் டு ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணால் மைனஸு, 1 20 பெருக்குனா 20. அடுத்து பாருங்கள், 11 எக்ஸு ஈக்குவல் டு -20. இது +2, வலது பக்கம் வந்தால் -2. எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள், இந்த 11 எக்ஸும் பெருக்கல் இருக்குது. அப்போ 11 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். இது ரெண்டு ஒரே குறியா? மைனஸ் ஒரே குறினா கூட்டணும். 20 2 கூட்டினா 22. என்ன குறி இருக்கோ அந்த குறி அப்படியே போடணும். அப்போ -22. சரியா? கேன்சல் பண்ணுங்க. ஒரு 11 11, 2 11 22. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? -2. மைனஸ் கேன்சல் ஆகலை, 2 மட்டும். இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு. அடுத்தது 2வது கணக்கு பாருங்க. கொடுத்துருந்து எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? m + 9 / 3m + 15 ஈக்குவல் டு 5/3. இதில் எம்மோட மதிப்பை நம்ம கண்டுபிடிங்க. ஈஸியாக குறுக்கு பெருக்கல் பாருங்கள். இது இங்கே எப்படி இருக்குது? வகுத்தில் இருக்குது, அங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ 3 × m + 9. இது வகுத்தில் இருந்துச்சு, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடுச்சு. ஈக்குவல் டு 5 × இது வகுத்தில் இருக்கா, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். என்ன இருக்குது? 3m + 15. அவ்வளோதான். இதை சுருக்கிட்டால் நமக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். 3 உள்ள பெருக்குமா? 3 m பெருக்குனா 3m ப்ளஸ் அப்படியே வந்துடும். 3 9 பெருக்குனா 27 ஈக்குவல் டு 5 உள்ள பெருக்குமா? 5 3 பெருக்குனா 5 3 15, m அப்படியே வந்துடும். ப்ளஸ் அப்படியே வந்துடுமா? 5 15 பேர்னா 5 15 75. முடிஞ்சுதா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த எம்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். இந்த 3m அப்படியே இருக்கட்டும். இது +15m இடது வந்தால் -15m ஈக்குவல் டு 75. இது +27, இங்கே வந்தால் -27. சரியா? இப்போ பாருங்க, இது +3m -15m. கெழுக்கில் மட்டும் பாருங்க, +3 -15 வேறு வேறு குறி. அப்போ கழிக்கணும். அப்போ 15ல் 3 கழிச்சோம்னா 12. என்ன 12? பெரிய நம்பருக்கு -12. இந்த m அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 75லிருந்து 27 மைனஸ் பண்ணணும். பண்ணலாமா? 5லேருந்து 7 கழிக்க முடியாது. இங்கே வந்து கடை வாங்கினா 15, 15ல் 7 மைனஸ் பண்ணால் 8. இது வந்து ஒன்று கடை வாங்கிட்டோமா, அந்த இடத்துல 6 தான் இருக்கும் இல்லையா? 6ல் 2 மைனஸ் 4, 48. அதாவது 75ல் 27 மைனஸ் பண்ணால் 48.
நமக்கு எதோட மதிப்பு வேணும்? எம்மோட மதிப்பு தான் வேணும். எம் ஈக்குவல் டு 48 பை இது -12. -12 எம் பெருக்கல் இருக்குது. அப்போ இந்த -12 வந்து என்ன மாறும்? வகுத்தலாக மாறும். +12 சொல்லக்கூடாது, பெருக்கல் இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 12 12, 4 12 48. அப்போ எம் ஈக்குவல் டு மைனஸ் கேன்சல் ஆகல, கவனமாக எடுத்து எழுதணும். இந்த 4 அப்படியே வந்துடும். இதான் என்னது? நமக்கு தேவையான எம்மோட மதிப்பு. சரியா? இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.